தேவன் கொடுத்த ஒத்தாசையாகிய ஈவுகள் அவர்கள் பயன்படுத்தாதபடியினால், அல்லேலூயா, அவர் எந்த மனிதனையும் விருதாவாய் சந்திப்பதில்லை. யாரை சந்திக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கூடவே சஞ்சரித்து, கூடவே இருந்து, கூடவே நடத்தி அவர் அவனை கைவிடாமல் இருக்கிறார். முடிவு பரியந்தம் கைவிடுறதில்லை. இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. ஆகையால் தான் இப்படி சொன்னார், யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு ரூபம் கொடுத்தவர், உனக்கு சாயல் கொடுத்தவர், உன்னை ஏற்படுத்தினவர், உன்னை அழகுபடுத்தினவர், உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்தவர் அவர். உன் வாழ்க்கையில எதுவுமே செய்யப்படாமல் தடைபடுவதில்லை. ஹல்லேலூயா, அல்லேலூயா. தடைப்படும் என்கிற பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னை உருவாக்கினார், உன்னை சிருஷ்டித்தார் என்று நீ அறிந்திருந்தால் நீ பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உன் வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் தடைபடுவதில்லை. ஆமென். அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, fear not. உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை மீட்டுக் கொண்ட. நீ இப்ப அடிமை அல்ல. ஆமென். நீ அடிமையாக விற்கப்பட்ட நபர் அல்ல. ஆமென். உன் வாழ்க்கையிலே சத்துரு இனி உன்னை துரைத்தனம் பண்ணுவதில்லை. ஆமென். வேதம் இப்படி சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பு உண்டாவதற்கு, விடுதலை உண்டாவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை கட்டிக்கொண்டு அடிமைப்படுத்திக் கொண்டு ஆதிக்கம் பண்ணி கொண்டிருந்த பலவிதமான நம்முடைய கிரியைகளை தடை செய்து கொண்டிருந்த அநேக விதமான சத்துருக்களுடைய கிரியைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார்.